Hello students, first of all thanks for being here in my YouTube channel. இன்னைக்கு classwork mathematics உடைய chapter number 6 applications of derivatives கான case study based questions இந்த வீடியோல பார்க்கலாம். See this question. In the question CBSE 2023 board exam ல கேட்ட question. So read the question fully. The use of electric vehicles will curb air pollution in the long run. என்ன சொல்றாங்க அப்படினு கேட்டா நம்ம electric vehicle யூஸ் பண்றதுனால long timeக்கு நம்மளால air pollution control பண்ண முடியும். Next, the use of electric vehicle is increasing every year. Electric vehicle year and year வந்து increase ஆயிட்டே இருக்கு. Next, and estimated electric vehicles in use at any time t is given by the function v and v of t is equal to 1 cubic polynomial is given to us. என்ன சொல்றாங்க அப்படினு கேட்டா இப்போ வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் ஆயிட்டு இருக்குல்ல அதை நம்ம எஸ்டிமேட் பண்றதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி கொடுத்திருக்காங்க. என்ன சொன்னேன், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து யூஸ்ல இருக்கு, அதை நம்ம எஸ்டிமேட் பண்றதுக்கு எவ்வளவு இருக்கு, எத்தனை நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இருக்கு, அதை நம்ம எஸ்டிமேட் பண்றதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி அவங்க ஃபார்ம் பண்ணி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, where t represents the time. ஓகே, இப்போ எந்த இயர்ல ஸ்டார்ட் பண்றாங்க, 2001 ல ஸ்டார்ட் பண்றதுனால so t is equal to 1 first year, 2002 ங்கிறதுனால so that is second year, 2003 ங்கிறதுனால that is third year. இந்த இயர் போயிட்டு இருக்கு, அந்த அங்கே this also going on corresponding to year அப்படினு சொல்லி இங்க respectively அப்படினு கொடுத்திருக்காங்க. See what they are asking, based on the above information answer the following questions. Can the above function, இந்த above functionல எந்த function பத்தி பேசுறாங்க அவங்க, இங்க v of t கொடுத்திருக்காங்க, இந்த function பத்தி பேசுறாங்க. Can the above function be used to estimate the number of vehicles in the year 2000? அப்படினா ஸ்டார்ட் ஆகுறது நமக்கு எங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, 2001 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2001 இருந்துச்சுனா so year will be t is equal to 1. அப்புறம் அவங்க என்ன கேக்குறாங்க, நம்பர் ஆஃப் எஸ்டிமேட்டட், அந்த நம்பர் ஆஃப் vehicles உங்களால எஸ்டிமேட் பண்ண முடியுமா எந்த இயருக்கு, 2000 அப்படினு சொல்லி கேக்குறாங்க. சோ என்ன பண்ணலாம் அப்படினு கேட்டா for the year, அவங்க எந்த இயர் கேக்குறாங்க, for the year 2000 அப்படினு சொன்னா so what will be the t value சொல்லுங்க பாருங்க. 2001 இருந்துச்சுனா இங்க நமக்கு என்ன இருக்கு, t is equal to 1. இங்க 2000 இருக்கிறதுனால can I take t is equal to 0? 2001 means that is first year, 2000 அப்படினு சொன்னா அதுக்கு முந்தின இயர் so that is t is equal to 0. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த t is equal to 0 இருக்குல, அந்த கொடுத்திருக்கிற இந்த பாலினாமியல் இந்த ஃபங்க்ஷன்ல போய் புட் பண்ணா நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் vehicles வந்து யூஸ்ல இருந்துச்சு அந்த இயர் 2000 ல அப்படினு சொல்லி நமக்கு தெரியும். So I write first v of t. So v of t is equal to, in the polynomial function wherever t is there we have to replace t as 0. இங்கே 0 replace பண்ணனும். இங்க இல்ல t இப்போ அந்த பிளேஸ்ல எல்லாமே நம்ம 0 replace பண்ணோம் அப்படினு சொன்னா எத்தனை vehicle வந்து யூஸ்ல இருந்துச்சு 2000 ல அப்படினு சொல்லி நமக்கு தெரியும். So here v of 0 which is equal to 1 by 3 as it is, wherever t is there we have to replace 0. So minus 5 by 2 t का प्लेस लेंगे 0 square plus 25 into 0 minus 2. இது கிளியர். நெக்ஸ்ட் பாருங்க, இங்க 0 கியூப் பண்ணாலும் இது 0 ஸ்கொயர் பண்ணாலும் 0, இதுவும் இது மல்டிப்ளிகேஷன் பண்ணா 0, இதுவும் 0, இதுவும் 0. சோ பேலன்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும், லாஸ்ட் டேர்ம் பண்ணா நமக்கு கிடைக்கும். சோ தட் இஸ் v of 0 is equal to -2. இப்போ நமக்கு 2000 இயர்ல எத்தனை எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ்ல இருந்துச்சு அப்படினு கேட்டா -2 இருக்கு. எங்கயாவது வந்து நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்து நெகட்டிவ்ல வரலாமா, இல்லனா இல்ல, இருந்துச்சுனா நமக்கு ஏதாவது பாசிட்டிவ் வந்துருக்கும். சோ அதனால நம்ம என்ன ரீசன் சொல்லணும் அப்படினு கேட்டா therefore the number of vehicles cannot be in negative. இப்போ அந்த நெகட்டிவ்ல வரவே கூடாது, cannot be negative. therefore for the year 2000 we can't find the number of electric vehicles. We can't find the number of electric vehicles. So in the reason. Now we will see the second division. Second division நமக்கு என்ன இருக்கு, prove that the function v of t is an increasing function. So what is v of t? நமக்கு v of t எடுத்து எழுதியாச்சு. இப்போ இந்த v of t ங்கிறது நமக்கு cubic polynomial. ஏன் அப்படினு கேட்டா இங்க வேரியபிள் உடைய ஹையஸ்ட் பவர் நமக்கு என்ன இருக்கு, t உடைய ஹையஸ்ட் பவர் cubic இருக்கு. So cubic polynomial நம்ம increasing function அப்படினு சொல்லி find out பண்ணனும், prove பண்ணனும் அப்படினு சொன்னா there is some steps we have to follow. என்னென்ன இருக்கு பாருங்க, methods to prove increasing function when cubic polynomial is given. First step number 1 should be we have to differentiate v of t. Differentiate பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், so that is v dash of t நமக்கு கிடைக்கும்.
சரி டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சுன்னா ஸ்டெப் நம்பர் 2 we have to use the completing the square method. இந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணணும். completing the square method யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணணும். அந்த completing the square method என்ன பண்ணணும்? ஸ்டெப் நம்பர் 1 make the coefficient of t square as +1. t square முன்னாடி எப்பவுமே +1 தான் இருக்கணும். வேற ஏதாவது நம்பர் இருந்துச்சு அப்படினு சொன்னா நம்ம அந்த நம்பர் வந்து காமனா எடுத்துக்கணும். எப்பவுமே நமக்கு என்னதான் இருக்கணும்? t square தான் இருக்கணும். ஞாபகம் வேற ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா காமன் எடுத்துக்கணும். சரி ஸ்டெப் நம்பர் 2 இங்க இதுல கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தட்ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t நமக்கு என்ன வருமோ வித்அவுட் சிம்பல் எடுக்கணும். அது வந்து மல்டிப்ளை வித் half பண்ணனும். அந்த ரிசல்ட் எடுத்து வைக்கணும். என்ன பண்ணனும்னு சொல்றேன். see here in this question first we have to differentiate இந்த v of t நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா v dash of t நம்ம எடுத்துக்கலாம். இந்த 1/5 t cube மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஒரு கான்ஸ்டன்ட்டும் ஒரு வேரியபிள் மல்டிப்ளிகேஷன்ல இருந்துச்சுனா we have to write constant as it is. We have to differentiate only the variable. So t cube differentiate பண்ணா power will come forward. We have to reduce power. Minus இங்க பாருங்க -5/2 t square மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. So constant வேரியபிள் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறதுனால we have to write constant as it is. t square differentiate பண்ணா 2t plus 25t differentiate பண்ணா 25 constant differentiate பண்ணா 0 லாஸ்ட்ல -2 இருக்குனா அது differentiate பண்ணா 0. ஓகே இங்க ஏதாவது நமக்கு கேன்சலேஷன் ஆகுமா அப்படி செக் பண்ணி பாருங்க. இங்க கேன்சல் ஆகுது. சோ கேன்சல் ஆகுது. சோ now we can write again. So v dash of t நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா என்ன ஆகும்? So we can just multiply the numerator 3/5 இங்க t ஸ்கொயர் நமக்கு பேலன்ஸ் இருக்கும். இங்க நமக்கு 5t பேலன்ஸ் plus 25 பேலன்ஸ். இப்போ இங்க பாருங்க t ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் நமக்கு இங்க ஃபிராக்ஷன் இருக்கு. இது மட்டும் நமக்கு ஃபிராக்ஷன் இருக்கு. வேற எங்கேயுமே ஃபிராக்ஷன் இல்லை. ஒரு டேர்ம் மட்டும் நமக்கு இங்க ஃபிராக்ஷன் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா எல்லாமே நான் எல்சிஎம் எடுத்துக்கிறேன். ஃபிராக்ஷன் வந்துச்சுனா நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இங்க பாருங்க இந்த 5 இந்த டேர்முக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணனும். இந்த 5 இதுக்கும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணனும். So we just multiply this. So I'll write 3t square as it is minus we can multiply 5 5s will be 25t plus 5 into 25 will be so that is 125 whole divided by will get 5. That type நம்ம எல்சிஎம் எடுத்துட்டோம் cross multiplication பண்ணிட்டோம்னா whole divided அந்த நம்பர் எடுத்துயாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் நமக்கு என்ன இருக்கு 5 அது காமனா எடுத்துக்கிறேன். சோ எடுத்துட்டேன்னா டினாமினேட்டர் கிட்ட எப்பவுமே நம்ம காமன் எடுக்கும்போது மேல வந்து 1/5 அப்படின்னு சொன்னா எடுக்கணும். கீழ வந்து 10 இருந்துச்சுன்னா 1/10 கீழ 5 இருக்கிறதுனால 1/5 எடுத்தாச்சு. இப்போ நமக்கு நியூமரேட்டர் என்ன ரிமைனிங் இருக்கோ அந்த ரிமைனிங் மட்டும் எடுத்துக்கலாம். 3t square minus 25t so remaining plus 125 இதான் நமக்கு ரிமைனிங். ஓகே இப்போ பாருங்க now we have to use first நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண சொன்னாங்க டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இங்க ஃபிராக்ஷன் இருந்ததனால எல்சிஎம் எடுக்கணும். ஃபிராக்ஷன் இல்லனா நம்ம எல்சிஎம் எடுக்க தேவையில்லை. சரி நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தட் நம்ம இப்போ யூஸ் பண்ணனும். என்ன சார் கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தட்? மேக் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t ஸ்கொயர் as +1. இங்க t ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் இந்த பிராக்கெட்ல மட்டும் பாருங்க. இந்த t ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் இங்க நமக்கு என்ன இருக்கு 3 இருக்கு. இங்க என்ன இருக்கு +1 தான் இருக்கணும் அப்படினு சொல்லி எழுதிருக்கு. அப்ப நம்ம +1 ஆகிறதுக்காக என்ன பண்ணனும்? காமன் எடுக்கணும். இங்க t ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன நம்பர் வருமோ அந்த நம்பர் நம்ம காமன் எடுக்கணும். சரியா காமன் எடுக்கணும். So I write in the next page. So 1/5 as it is. So 3 we have to take common. See here 3 we have to take common. So நம்ம 3 common எடுத்துட்டோம் அப்படினு சொன்னா so 3 நம்ம common எடுத்துட்டோம் அப்படினு சொன்னா we can write here 3. So remaining நமக்கு என்ன இருக்கு பாருங்க பேலன்ஸ். See the balance. நம்ம இங்க 3 common எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இங்க t ஸ்கொயர். next minus 25 ல 3 common எடுக்க முடியாது. So we have to divide. common எடுக்க முடியாது நம்ம டிவைட் பண்ணிடணும். So that is 25/3 இங்க t. next பாருங்க plus symbol 125 ல நம்ம 3 common எடுக்க முடியாது. So there also we have to divide 125 divided by 3. okay divide பண்ணியாச்சு. இப்போ பண்ண பிறகு now we have to write 3/5 as it is. இந்த first two term இருக்குல நீங்க as it is காப்பி பண்ணிக்கங்க. இந்த first two term as it is காப்பி பண்ணிக்கங்க. 25 t square minus 25/3 into t. இப்போ என்ன பண்ணனும் அப்படினு கேட்டா செகண்ட் ஸ்டெப் வாங்க. கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தட் உடைய செகண்ட் ஸ்டெப் என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t நமக்கு என்ன இருக்கோ we have to multiply with half. இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t நமக்கு என்ன இருக்கு பாருங்க. So what is coefficient of t? So that is 25/3, right? So I write here. So that is 25/3. We have to multiply with half. Multiply பண்ண பாருங்க. multiply பண்ணுங்க. numerator we have to multiply. 25 ones are will be 25. Denominator 3 2s are will be 6. நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t எடுக்கும்போது வித்அவுட் சிம்பல் எடுக்கணும். எப்பவுமே ஞாபகம் அதனால நான் சிம்பல் இல்லாம எடுத்துட்டேன். So we are getting 25/6. ஓகே சார் அந்த ரிசல்ட் நம்ம என்ன சார் பண்ணனும் பாருங்க. நமக்கு என்ன ரிசல்ட் அங்க வந்துச்சோ நமக்கு அங்க என்ன ரிசல்ட் வந்துச்சோ அந்த ரிசல்ட் வந்து ஒரு தடவை பிளஸ் கொடுத்துட்டு அது 25/6
ஒரு தடவை அந்த ரிசல்ட்டை ஸ்கொயர் பண்ணணும், ஒரு தடவை நெகட்டிவ் கொடுத்துட்டு அதை ஸ்கொயர் பண்ணணும். minus 25/6 the whole square. சொல்றது புரியுதா? இங்க ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் as it is காப்பி பண்ணிக்கிட்டேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t நமக்கு என்ன இருக்கு, வித்அவுட் சிம்பல் அது half ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணனும். பண்ண பிறகு ஒரு ரிசல்ட் வந்துச்சு. அந்த ரிசல்ட் ஒரு தடவை பிளஸ் கொடுத்துட்டு ஸ்கொயர் பண்ணனும், ஒரு தடவை மைனஸ் கொடுத்துட்டு ஹோல் ஸ்கொயர். கரெக்ட்டா? ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ லாஸ்ட் இந்த கான்ஸ்டன்ட் இருக்குல, இந்த கான்ஸ்டன்ட் as it is இப்போ காப்பி பண்ணிடுங்க. 125/3 இங்க காப்பி பண்ணியாச்சு. இப்போ இந்த 3/5 as it is இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஃபர்ஸ்ட் 3 டேர்ம் இருக்குல, இந்த ஃபர்ஸ்ட் 3 டேர்ம் மட்டும் பாருங்க. இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு அப்படினு கேட்டா a² + b² - 2ab இந்த ஃபார்மட்ல நம்ம கொண்டு வரணும். a² + b² - 2ab னா இதோட ஃபார்முலா a - b whole square அந்த ஃபார்முலா கொண்டு வரணும். எப்படி சார் கொண்டு வரலாம் அப்படினா இந்த ஸ்கொயர் குள்ள என்ன இருக்கோ அது மட்டும் எடுங்க. இந்த ஸ்கொயர் குள்ள என்ன இருந்துச்சு, t இருந்துச்சு, அது t மட்டும் எடுங்க. செகண்ட் டேர்ம் வந்து வெறும் சிம்பல் மட்டும் தான் நம்ம எடுக்கணும். மைனஸ்னா மைனஸ், பிளஸ்னா பிளஸ். செகண்ட் டேர்ம் கிட்ட நம்ம என்ன வாங்கணும், வெறும் only we have to sign, only we have to correct. So என்ன இருக்கு, sign, so that is minus. Second is இந்த third term இருக்கு, இந்த third term கிட்ட இருந்து ஸ்கொயர் குள்ள என்ன இருக்கோ அந்த term வாங்கிக்கணும். So that is 25/6. வாங்கின உடனே so put the whole bracket and make the square. இப்போ வாங்கின உடனே first term கிட்ட ஸ்கொயர் குள்ள என்ன இருக்கு அது வாங்கணும். second term கிட்ட only we have to correct the minus, minusனா minus, plusனா plus, only we have to correct the sign. third term கிட்ட அந்த ஸ்கொயர் குள்ள என்ன இருக்கு as is இருக்கு, whole bracket we have to make the square details. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு டேர்ம் பேலன்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு டேர்ம் இப்போ நம்ம எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். சால்வ் பண்ணிட்டு அது வந்த ஆன்சர் நம்ம எடுத்து போய் இத அப்ளை பண்ணலாம். சோ நீங்க நமக்கு என்ன ஆன்சர் இருக்கு, என்ன பேலன்ஸ் இருக்கீங்க, மைனஸ் இருக்கு. ஓகே சார், 25 ஸ்கொயர் பண்ணனும். 25 ஸ்கொயர் பண்ணா so that is 625 divided by இப்போ 6 ஸ்கொயர் பண்ணா so that is 36 plus இங்க நமக்கு 125/3 அப்படி சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, minus 625 as it is. இங்க டினாமினேட்டர் பாருங்க, இதுக்கு ரெண்டுக்குமே டினாமினேட்டர் சேம் ஆக்கிடலாம். இந்த ரெண்டுக்குமே டினாமினேட்டர் சேம் ஆக்கிடலாம். இங்க 36 இருக்கு, இந்த 3யும் நம்மளால 36 பண்ண முடியுமா அப்படினு கேட்டா பண்ணலாம். எந்த டைம்ல மல்டிப்ளிகேஷன் பண்ணனும், கீழ 12 ல மல்டிப்ளிகேஷன் பண்ணா இது 36 ஆகும். எப்பவுமே கீழ 12 ல மல்டிப்ளிகேஷன் பண்ணா மேல அந்த நம்பரால மல்டிப்ளிகேஷன் பண்ணனும். ஓகே, இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். சோ இந்த -625 as it is plus இப்போ 125 ம் 12 மல்டிப்ளிகேஷன் பண்ணா so that will be 1500. so that will be 1500 whole divided by இப்போ இதோட டிவிஷன் நமக்கு என்ன இருக்கு, டிவைட்ல என்ன இருக்கு கேட்டா 36. அதோட டிவைட்ல நமக்கு 36 வரும். 3 ஐ 12 ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணா ரெண்டுத்துக்குமே பேஸ் சேம் means we have to write once. so that is 36. இப்போ நியூமரேட்டர் மட்டும் சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன இருக்கு நமக்கு, 1500 ல இருந்து 625 ஐ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணா will get 875 divided by நமக்கு என்ன இருக்கு 36. இது நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. இப்போ நமக்கு வந்த ஆன்சர் வந்து பாசிட்டிவ் வந்திருக்குல, அந்த நம்பர் எடுத்து as it is இங்க எடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. plus 875 divided by 36 காப்பி பண்ணியாச்சு. இப்போ இந்த பிராக்கெட்ல பாருங்க, இது ஸ்கொயர்னாலே பாசிட்டிவ் தான். இப்போ பாசிட்டிவ் டேர்ம் கூட ஒரு நம்பர் அடிஷன் பண்ணாலும் அகைன் அது என்னவா மாறிடும், பாசிட்டிவா மாறிடும். சரி சார், இந்த பிராக்கெட் ஃபுல்லா பாசிட்டிவ், வெளிய நமக்கு என்ன இருக்கு 3/5 இருக்கு, அதுவும் நமக்கு பாசிட்டிவ் தானே. இந்த பாசிட்டிவ் டேர்ம் இந்த பிராக்கெட்டை மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் அகைன் we will get greater than 0. அதுவும் நமக்கு என்னதான் கிடைக்கும், பாசிட்டிவ் தான் கிடைக்கும். இதோட நமக்கு இந்த ஆன்சர் முடியுது. therefore எல்லாமே இது பாசிட்டிவ். therefore நம்ம என்ன எடுத்துக்கணும், v of t is an increasing function. so இது ப்ரூவ் பண்ண சொன்னா இப்படி தான் நம்ம ப்ரூவ் பண்ணனும், increasing function. hope you understood. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தட் கான்செப்ட் வந்து நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க. thank you.